இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது எல்லாரோட ஃபேவரட் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello all, welcome to Aachi Next Gen Cooking. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது எல்லாரோட ஃபேவரட் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பொதுவாக கோலா உருண்டை வந்து மட்டன்ல மட்டும் இல்லை, சிக்கன், சோயா சங்க்ஸ், வாழைப்பூ, வெஜிடபிள்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே பண்ணுவோம். ஆனால் மட்டன் கோலா உருண்டை எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். அதுவும் இன்னைக்கு நம்ம இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆச்சி மட்டன் மசாலா வைத்து மட்டன் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் கொத்துக்கறி 250 கிராம், ஆனியன் 1, பச்சை மிளகாய் 2, ஆச்சி மட்டன் மசாலா 20 கிராம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு, அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், ஆச்சி கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுமே நான் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நான் இங்கே 250 கிராம்ஸ் மட்டன் கொத்துக்கறியை மருத்துவ குணமிக்க ஆச்சி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மட்டனுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மட்டன் வந்து ஒரு 8 to 12 மினிட்ஸ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ண மட்டன் கொத்துக்கறி ஒரு 70% குக் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மட்டன் கொத்துக்கறியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குக் பண்ணி வச்சிருக்க மட்டனை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மட்டனை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். நான் 250 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் 20 கிராம்ஸ் ஆச்சி மட்டன் மசாலா ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் பாயில் பண்ணும்போது ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணால் போதும். கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆச்சி கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம ஆச்சி மட்டன் மசாலாவோட ஒரு நல்ல அரோமா கிடைக்குது. ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே அந்த வாசம் நல்லாவே தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வைக்கலாம். ஸோ மட்டன் கோலாவோட மிக்ஸை வந்து நம்ம இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இதை நம்ம இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் மட்டன் கோலா ரெடி. இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மட்டன் கோலா உருண்டைக்கு எல்லாமே வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோலா உருண்டை அதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் விட்டு இப்போ நம்ம இந்த பால்ஸ் எல்லாம் வந்து திருப்பி விட்டுடலாம். ரெண்டு பக்கமும் ஈவனாக ஃப்ரை ஆகணும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
ஸோ ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச மதுரை ஸ்பெஷல் மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு சூப்பரான மட்டன் கோலா உருண்டை. ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கோலா உருண்டை வந்து நம்ம சிக்கனில், வெஜிடபிள்ஸில், வாழைப்பூவில் எல்லாத்துலேயும் செஞ்சாலும் மட்டன் கோலா உருண்டை எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதுவும் ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. மட்டன் கோலா உருண்டை இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். சாப்பிட்ருக்கேன், ஆனால் செஞ்சதில்லை. நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதே இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் நான் நினைக்கவே இல்லை. ஆச்சி மட்டன் மசாலா யூஸ் பண்ணி செஞ்ச மட்டன் கோலா உருண்டை வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆச்சி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளால் ஆன்லைன்லேயே வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா ஆச்சி ப்ராடக்ட்ஸும் www.achifoods.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப் டு 30% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். உணவே மருந்து, உங்கள் ஆச்சி மசாலா. இன்னும் இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from ஆர்த்தி எட்வென். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.achifoods.com.